Question number 101. High literacy level of Tamil people by 6th century before Christian era has been indicated in the Tamil Brahmic script excavated at dash கேட்டிருக்காங்க. இதுக்கு தமிழ் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து குறிப்புகள் டேஷ் இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா கீழடியில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் நம்ம சரியான விடை. கீழடி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, வைகை ஆற்றினுடைய தென்கரையில் அமைந்துள்ளது அந்த கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த கீழடியினுடைய அகழ்தளம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா, பள்ளிச்சந்தம் என்ற இடத்துல தான் நடைபெற்று வருகிறது. இது வைகை ஆற்றினுடைய தென்கரையில் அமைந்துள்ளது அந்த கீழடி. வைகை கரை நாகரிகம் சொல்லுவோம். வைகை ஆற்றினுடைய தென்கரை பகுதியில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய அகழ்வு எதுன்னு பார்த்தோம்னா கீழடி அகழ்வு தளம் தான். அடுத்ததா இங்க கிடைத்த பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். கீழடியில என்னென்ன பொருள்கள் கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா, முத்து மணிகள் கிடைச்சிருக்கு. முத்துமணி. அடுத்து தாயக்கட்டை கிடைச்சிருக்கு. தாயக்கட்டை. பகடை விளையாடி இருக்காங்க. தாயக்கட்டை கிடைச்சிருக்கு. சுடுமண் பொம்மைகள். சுட்ட மண்ணாலான பொம்மைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுடுமண் பொம்மைகள். இது மட்டும் இல்லாமல் நூறுக்கும் தக்காளி கிடைச்சிருக்கு. தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்கு. முக்கியமா வந்து தங்க ஆபரணங்கள் கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கு. தங்கம் ஆபரணம். பெண்கள் அணியக்கூடிய தோடு, தங்கத்தோடு கிடைச்சிருக்கு கீழடியில. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிறதா கீழடி தான். அடுத்தது வினாயன் 102. வாட் டஸ் வள்ளுவர் சஜஸ்ட் டு இன்க்ரீஸ் த வெர்ச்சியூ? அதாவது தமிழ் என்னன்னா அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா இனிய சொற்களை கூறுதல் தான். இனிய சொற்களை கூறுதல் தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டு ஸ்பீக் கிரேஷியஸ் வேர்ட்ஸ். இதுக்கான திருக்குறள் என்னன்னு பார்த்தோம்னா, அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அதான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, நல்லதை வேண்டி இனிய சொற்களை கூறினால் துன்பம் தேர்ந்து இன்பம், அதாவது அறம் தான் பெருகும் அப்படின்றாங்க. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா இனிய சொற்களை கூறுதல் தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 102. அடுத்தது வினாயன் 103. 4000 திவ்ய பிரபந்தம் வாஸ் கம்பைல்டு பைன்னு கேட்டிருக்காங்க 103ல. அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நாதமுனிகள் என்பவரால் தொகுக்கப்பட்டதான் அந்த 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தங்கிறது நாதமுனி தொகுத்திருப்பாரு. 12 ஆழ்வார்கள் எழுதிய நூல்களின் தொகுப்பு தான் நாதமுனி வந்து 4000 திவ்ய பிரபந்தம்ன்ற பேரை தொகுத்திருப்பாரு. நம்மளுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான். அடுத்து நம்மாழ்வார் கொடுத்திருக்காங்க. நம்மாழ்வார் யாருன்னா திருவாய்மொழி, திருவிருத்தம் மற்றும் திருவாசிரியம். இந்த 3 நூல்களை அருளியவர் தான் நம்மாழ்வார். சுந்தரர் வந்து இது வந்து சைவர். 12 திருமுறைகள்ல 7ஆம் திருமுறை அருளியவர் தான் சுந்தரர். 7ஆம் திருமுறை அருளியவர் சுந்தரர். அடுத்து சேக்கியார் யாருன்னா 12 திருமுறைகள்ல 12ஆம் திருமுறை வந்து சேக்கியார் அருளிய பெரிய புராணம் தான். பெரிய புராணம் 12ஆம் திருமுறையாக உள்ளது. இவர் வந்து திருத்தொண்டர் புராணம் என்ற பெயர் தான் இருப்பாரு. இதன் பெருமை கருதி பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு சரியான விடை என்னன்னா 103க்கு ஆப்ஷன் ஏ தான், நாதமொழி தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 104. த ராயல் செக்ரட்டரியேட் ஆஃப் த பாண்டியா கிங்டம் வாஸ் நோன் ஆஸ் டேஷ் கேட்டிருக்காங்க. அதாவது பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அறியப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறியப்பட்டதுன்னா எழுத்து மண்டபம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 104க்கு வந்து ஆப்ஷன் சி தான், எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்பட்டதான் பாண்டிய பேரரசினுடைய அரசு செயலகம். அடுத்தது 105. கொஸ்டின் நம்பர் 105ல who is the author of ஆசாரக்கோவைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருவாயின் முள்ளியார். ஆப்ஷன் டி இருக்கக்கூடிய பெருவாயின் முள்ளியார் தான். இவங்க எங்க பிறந்தாங்கன்னு பார்த்தோம்னா வன்கயத்தூரில் பிறந்தவர். வன்கயத்தூர் இவங்க பிறந்தவர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது போதஞ்சேந்தனார் கொடுத்திருக்காங்க. போதஞ்சேந்தனார் யாருன்னு பார்த்தோம்னா இவர் வந்து இனியவை 40 என்ற நூல் எழுதியிருப்பார். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் இந்த இனியவை 40. இனியவை 40 ஆசிரியர் தான் போதஞ்சேந்தனார். இன்னா 40 கபிலர் எழுதியிருப்பாரு. புள்ளங்கடனார் இவர் யாருன்னு பார்த்தோம்னா கைநிலை என்ற நூலினுடைய ஆசிரியர் தான் புள்ளங்கடனார். கைநிலை. பொய்கையார் எழுதின நூல் தான் களவை 40. இதுவும் 14 கீழ்கணக்கு நூல் தான். களவை 40 எழுதியவர் பொய்கையார். 40 பாடல்களை கொண்டிருக்கும் களவை 40.
சரியான விடை என்னன்னா நம்மளுக்கு ஆசாரக்கோவை என்ற நூல் ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க. பெருவாயின் முனியார் தான் சரியானது. ஆப்ஷன் டில இருக்கிறது தான் 105க்கான விடை. அடுத்தது வினாயன் 106. அமாங் த பிள்ளைத்தமிழ் பருவங்கள் which one is suitable for the age அம்மானை, அதாவது பிள்ளைத்தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 19 முதல் 20 அம்மானைக்குரிய காலம். இந்த 19ஆம் திங்கள் வந்து என்னன்னா சிறுபறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆண்பால் பிள்ளை தமிழ்க்குரியது. இந்த 20வது திங்கள்ங்கிறது பெண்பால் பிள்ளை தமிழ்க்குரியது தான். அம்மானைங்கிறது இந்த 20வது திங்கள்ல வரும். இது பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் எதுனா 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றுதான் பிள்ளைத்தமிழ். இதுல வந்து பொதுவான பருவங்கள் பிள்ளைத்தமிழ்ல 10 பருவங்கள் இருக்கும். பொதுவான பருவங்கள் என்னன்னு பார்த்தோம்னா 7 பருவங்கள் பொதுவானது. பொதுவான பருவங்கள் என்னன்னா காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது 7மே வந்து பொதுவான பருவங்கள். இதுல ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் என்னன்னு பார்த்தோம்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இந்த 3 வந்து ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு மட்டும் வரும். பெண்பால் பிள்ளை தமிழுக்கு தான் கலங்கு, அம்மானி, மூசல். இந்த 3 பருவங்கள். இறுதி 3 வந்து பெண்பால் பிள்ளை தமிழுக்கு கலங்கு, அம்மானி, மூசல்னு வரும். நம்ம சரியான விடை என்னன்னா 106க்கு ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய 19 முதல் 20 இதுதான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 107. when was the சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கா of வள்ளலார் started அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 107. அதாவது வள்ளலாரினுடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1865 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை இதுக்கு. வள்ளலார் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 5. வள்ளலார் பிறப்பு எப்போன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 5 1823 பிறந்திருப்பாரு. எங்கன்னா சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய மருதூர் என்ற ஊர்ல தான் பிறந்திருப்பார். சிற்றூர்ல மருதூரில் பிறந்தார் வள்ளலார். 1867ஆம் ஆண்டுனா சத்திய ஞான சபையை நிறுவியிருப்பாரு வடலூர்ல. சத்திய ஞான சபை வள்ளலாரால் தொடங்கப்பட்டதான் சத்திய ஞான சபை. கடலூர் மாவட்டம் வடலூரில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதே மாதிரி வள்ளலார் பார்த்தோன்னா தனது 9 வயதுல கந்தக்கோட்டை முருகன் மேல் தெய்வமணி மாலை என்ற நூலை எழுதியிருப்பாரு. 9வது வயதில் 9வது வயதில் தெய்வமணி மாலை இயற்றினார். சென்னையில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டம் கோயில் தான். அடுத்தது 107 வந்து சரியான விட ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது 108. how does வள்ளுவர் compare the wealth of wise man? அதாவது ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவது வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறாருன்னு கேட்டிருக்காங்க. ஊருணி தான். அதாவது டேங்க் பிரிமிங் வித் வாட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதுக்கான திருக்குறள் என்னன்னு பார்ப்போம். குறள் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்றாங்க. இதற்கான விளக்கம் பார்த்தோம்னா ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் செல்வம் ஊரார் நீர் உண்ணும், அதாவது குளம் நீரால் நிறைந்தற்று போன்றது அப்படின்றாங்க. அதாவது ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய நீர் போன்றதுதான் இந்த செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுன்றாரு வள்ளுவர். ஒருடைய செல்வம் எப்படி பயன்படும்னா ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் பருகக்கூடிய நீர் பயன்படுவது போல் பயன்படணும் அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. ஆங்கிலத்துல வந்து டேங்க் பிரிமிங் வித் வாட்டர்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல ஊருணி. ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 107. தி எல்டஸ்ட் சன் ஆஃப் த சோழா கிங் வாஸ் கால்ட் டு பி. எல்டஸ்ட் சன் ஆஃப் த சோழா கிங், அதாவது சோழ அரசின் மூத்த மகன் டேஷ் என அழைக்கப்பட்டார்னு கேட்கறாங்க. யுவராஜாக்கள் சொல்லுவாங்க. சோழ அரசனுடைய மூத்த மகன் என்ன சொல்லுவாங்க? யுவராஜாக்கள் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 110. who wrote the literature piece titled திருக்குறள் நீதி இலக்கியம் which has also won the சாகித்ய அகாடமி அவார்டு அவையாவது கேட்டிருக்காங்க. திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காத்தா திருநாவுக்கரசு தான் வாங்கியிருப்பாரு. திருக்குறளுக்கான நீதி இலக்கியம். இது வந்து திருக்குறள் பற்றிய ஒரு ஆய்வு நூல் தான் இந்த நூல். இந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1974 தான் இதுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருப்பாங்க. காத்தா திருநாவுக்கரசருக்கு வழங்கப்பட்டிருக்கும். தமிழ்ல முதன்முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா 1955ஆம் ஆண்டு தமிழ் இன்பம் என்ற நூலை கொடுத்திருப்பாங்க. இதான் தமிழ்ல முதன்முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். யார் எழுதுனதுன்னு பார்த்தோம்னா இது ஆசிரியர் வந்து ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை தான் எழுதியிருப்பாரு. அடுத்ததா 2023ஆம் ஆண்டு சமீபத்தில் கடந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா நீர்வழி படுவோம். நீர்வழி படுவோம் இந்த நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருப்பாங்க தமிழ்ல. இது யார் எழுதுனதுன்னு பார்த்தோம்னா தேவி பாரதி. தேவி பாரதி என்ற எழுத்தாளருக்கு தான் கொடுத்திருப்பாங்க. 2023. இது வந்து 1955 முதலாக தமிழ்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். அடுத்தது
நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 110க்கு காத்தா திருநாவுக்கரசு தான் திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலினுடைய ஆசிரியர். அவர் தான் சாகித்ய விருது கொடுத்திருப்பாங்க. அடுத்தது 111வது வினா. சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த டைப் கொடுத்திருக்காங்க. அதாவது முதலாவது கொடுத்திருக்காங்க மகாபாரத், வால்மீகி எழுதுனா சொல்றாங்க. வால்மீகியில மகாபாரதம் எழுதியவர் யாருன்னா வியாசர். வியாசர் தான் எழுதியிருப்பாரு வடமொழியில. அடுத்தது செகண்ட் ஒன் கொடுத்திருக்காங்க உமரப்புலவர் எழுதினதான் சீராபுராணம், அது சரியா இருக்கு. தேர்ட் ஒன் வீரமா முனிவர் எழுதினதான் தேம்பவனி, அதுவும் சரியா தான் இருக்கு. அடுத்தது ஃபோர்த் ஒன் மணிமேகலை இளங்கோவடிகள் கொடுத்திருக்காங்க. இளங்கோவடிகள் இதுல மணிமேகலை தான் சீத்தலை சாத்தனார் எழுதினது. சீத்தலை சாத்தனார். இது வந்து ஒரு பௌத்த நூல். இந்த மணிமேகலைங்கிறது ஒரு பௌத்த நூல். இது எழுதினவர் தான் சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்டது. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா சரியான பொருத்தங்களை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 2 மற்றும் 3 மட்டும் தான் சரியா பொருந்தி இருக்கு. இதுல ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 112. த பிளே மனோன்மணியம் வாஸ் ரிட்டன் பை டேஷ் கேட்டிருக்காங்க. அதாவது மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா மனோன்மணியம் பி சுந்தரனார் என்பவரால் எழுதப்பட்டதான் இந்த மனோன்மணியம் என்னும் நாடக நூல். இது வந்து ஒரு நாடக நூல். இதை எழுதினவர் தான் பி சுந்தரனார். இவருடைய நினைவாக தான் திருநெல்வேலியில பல்கலைக்கழகம் தொடங்கியிருக்க தமிழ்நாடு அரசு. அது மாதிரி தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வாழ்த்து பாடியவரும் இந்த மனோன்மணியம் பி சுந்தரனார் பாடினது தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 113. டு விச் ஃபிளவர் டஸ் வள்ளுவர் கம்பேர் த டிஃபரன்ஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி கெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. அனிச்ச மலர் தான். அதற்கான திருக்குறள் என்னன்னு பார்ப்போம். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு இருக்காங்க. அதாவது அனிச்ச பூ வந்து மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல நம் முகம் மாறினால் நம்ம விருந்தினருடைய முகமும் மாறிவிடும். அதான் இந்த திருக்குறளுடைய கருத்து. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி தான். திருக்குறள்ல 2 மலரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன மலர்னு பார்த்தோம்னா அனிச்சம் குவளை மலர், 2 மலர் பற்றி மட்டும் தான் இடம்பெற்றிருக்கும். அனிச்சம் மற்றும் குவளை. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மலர் எதுனா அனிச்சம் குவளை, இந்த 2 மலர்கள் மட்டும் தான் இடம்பெற்றிருக்கும். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய தான் அனிச்சம் ஃபிளவர். அடுத்தது வினாயன் 114. How should we punish those who harm us according to வள்ளுவர்? அதாவது தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுக்கிறாருன்னு கேட்கிறாங்க. அதாவது தீங்கு செய்தவருக்கு நன்மை செய்யாதான் வள்ளுவருடைய கூற்று. அவருக்கு நன்மை செய்தல் வேண்டும். தமக்கு ஒருத்தர் தீங்கு செய்யாருன்னா அவருக்கு நன்மை செய்தால் தான் நன்று அப்படின்றாரு வள்ளுவர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. The good to them, அதான் சரியான விடை, ஆப்ஷன் சி. அடுத்ததா வினாயன் 115. Who according to வள்ளுவர் will not be fined by the pangs of hunger? அதாவது பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்று கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் டில இருக்கிறதா பகிர்ந்து உண்ணுவரை, பகிர்ந்து உண்ணுவரை. அதாவது பீப்புள் ஹூ ஷேர் ஃபுட் வித் அதர்ஸ். இந்த திருக்குறள் என்னன்னு பார்த்தோம்னா பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த திருக்குறள் தான் வந்து சரியான விடை. இருக்கு பகிர்ந்து உண்ணுவரை கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்றார். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 116. which songs of a particular திணை are not found in புறநானூறு? அதாவது எத்தினைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எத்தினைக்குரிய பாடல்கள் தான் இதுல உமிய திணைக்கான பாடல்கள் தான் இருக்காது. மொத்தம் எத்தனை திணைகள் இருக்குன்னா 12 திணைகள். அதுல இந்த உமிய திணைக்கான பாடல்கள் மட்டும் புறநானூறுல இடம்பெற்றிருக்காது. மொத்த புறநானூறுல எத்தனை திணைகள் இருக்குன்னா 11 திணைகள் இருக்கும். திணைகள் 11. புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திணைகள் 11. துறைகள் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துறைகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 65 துறைகள் இடம்பெற்றிருக்கும் புறநானூறுல. அது புறநானூறுங்கிறது புறம் புறப்பாட்டு என்றும் அழைக்கலாம். இந்த புறநானூறுக்கு இன்னொரு பேர் இருக்கு, புறம் புறப்பாட்டு. தமிழர்களின் புறம் சார்ந்த வரலாற்றை பற்றி கூறக்கூடிய நூல் தான் இந்த புறநானூறு. இது மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. 158 புலவர்கள் பாடியிருப்பாங்க 400 பாடல்களை. இதுல அதிகமா யார் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 33 பாடல்கள் வந்து ஔவையார் தான் பாடியிருப்பாங்க புறநானூறுல. ஔவையார் பாடியதான் இந்த 33 பாடல்கள். அதிகபட்சமாக 400 பாடல்கள் 33 பாடல் வந்து ஔவையாரே பாடியிருப்பாங்க. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா உமிய திணை தான். ஆப்ஷன் டி தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 117. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்திருக்காங்க. அதாவது கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நினைவு பாதை இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நூலாசிரியர் தான். நினைவு பாதை நகுலன் எழுதினது. அடுத்ததா காகித மலர்கள் ஆதவன் எழுதினதான் காகித மலர்கள். தந்திர பூமி எழுதினது யாருன்னா இந்திரா பார்த்தசாரதி எழுதினது. கடல் புறத்தில் வண்ண நிலவன் எழுதினது. சரியான விடை என்னன்னா நம்மளுக்கு 3, 1, 4, 2 ஆப்ஷன் சில தான் இருக்கு. இதற்கான விடை 117வதுக்கான விடை வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்தது வினாயன் 118.
வாட் வில் வைப் அவே த வெல்த் ஆஃப் த ரூலர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆழ்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திருக்குறள் மூலயமாக, அதாவது அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படை. இந்த திருக்குறளுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர் தான் ஆட்சியாளர்களுடைய செல்வத்தையே அழுக்கும் ஆயுதமா. அதான் இந்த திருக்குறளுடைய கருத்து. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா, ஆற்றாது அழுத கண்ணீர் தான். ஆற்றாத அழுத கண்ணீர் தான் சரியான விடை. அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படை. இதுதான் வள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. ஆழ்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படையாக குறிப்பிடுவது ஆப்ஷன் டி தான். அன்பியரபிள் டியர்ஸ் ஆஃப் த அப்ரஸ்டு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 119. டேஷ் ஃபாரின் அக்கவுண்ட்ஸ் கால்டு முசிறி as the first emporium of India. அதாவது முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடைன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் 7 தான் இருக்கு. இயற்கை வரலாறு தான். இந்த இயற்கை வரலாறுன்ற நூல் யார் இருந்ததுன்னா பிளினி என்பவர் எழுதினதான். பிளினி என்பவரால் ஏற்றப்பட்டதான் இந்த இயற்கை வரலாறுங்கிற நூல். இந்த நூல்ல தான் சொல்லியிருப்பாங்க முசிறியை இந்தியாவினுடைய முதல் பேரங்காடின்னு சொல்லியிருப்பாரு இந்த இயற்கை வரலாறு என்ற நூலின் மூலயமாக பிளினி. இந்த புவியியல் என்ற நூல் யார் எழுதுனதுன்னா தாலமி எழுதினதான். இதுவும் ஒரு வரலாற்று நூல் தான். தாலமி என்பவரால் எழுதப்பட்டதான் இந்த புவியியல் என்ற நூல். அடுத்தது ஆப்ஷன் சி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ். அதாவது கடல்ல பயணிக்கக்கூடிய பெரிய கப்பல் பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு வரலாற்று நூல் தான் அந்த எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ்ங்கிறது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 120. True righteous virtues life consists in the avoidance of 4 things. What are they? அதாவது இழுக்காறு இயன்ற தரம் எவை? அதாவது வள்ளுவர் எதை சொல்றாருன்னா, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்த 4 தான் வந்து இழுக்கா இயன்ற தரம்னு சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் ஏ தான். அதாவது ஜெலியோசி, ஆம்பிஷியஸ்னஸ், ஆங்கர், அன்வான்டட், அபியூசிவ் வேர்ட்ஸ், இதைதான் சொல்றாரு. சரியான விடை வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், 4, இந்த 4 தான் வந்து இழுக்கா இயன்ற தரம்னு சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர் திருக்குறள்ல. சரியான விடை 120க்கு ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது 121. How does Valluvar interpret the friendship of person whose words have no relation to his deeds? அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்னு கேட்டிருக்காங்க. அதாவது திருக்குறள் என்னன்னா, கனவிலும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. இந்த திருக்குறள் மூலமாக தான் வள்ளுவர் சொல்றாரு, செய்யும் செயல் வேறாகவும் சொல்லும் செயல் வேறாகவும் உள்ளவரினுடைய நட்புங்கிறது ஒருவனுக்கு கனவிலும் துன்பத்தை தான் தரும், இன்பத்தை தரவே தராது. அதான் சொல்றாங்க, நனவிலும் துன்பம் தரும், கனவிலும் துன்பம் தரும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இட் வில் பி பைன்ஃபுல் ஈவன் ட்ரீம்ஸ் தான் இதற்கான திருக்குறள். பார்ப்போம், இதான் இதற்கான சரியான திருக்குறள். கனவிலும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. நமக்கு சரியான விடைன்னா ஆப்ஷன் பி தான். கொஸ்டின் நம்பர் 121. டேஷ் ஹைல்ட் த பாண்டியன் கிங்டம் as the richest and the most splendid province in the world. அதாவது பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய மார்க்கோ போலோ தான். இந்த மார்க்கோ போலோ யாருன்னு பார்த்தோம்னா வெனிஸ் நகர பயணி. வெனிஸ் இத்தாலின்னு சொல்லுவோம், வெனிஸ் நகர பயணி தான் இந்த மார்க்கோ போலோ. இவர் தான் சொல்றாரு, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு அவர் தனது நூல்ல குறிப்பிட்டிருப்பாரு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்ததான் மெகஸ்தனி செய்தி இண்டிகா நூல். இந்த மெகஸ்தனிஸ் என்பவரான ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் எழுதின நூல் தான் இண்டிகா என்ற நூல் எழுதியிருப்பார், இண்டிகா. அடுத்த யுவான் சுவாங். இவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் வந்து சீன பயணி. 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பாரு. இவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா யுவான் சுவாங் தான். யாத்ரீகர்களின் இளவரசன், யாத்திரைகளின் இளவரசன் தான் இந்த யுவான் சுவாங். அடுத்து பாகியான். பாகியான் யாருன்னா இவரும் ஒரு சின்ன பயணி தான். இவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வருகை தந்திருப்பாரு இந்தியாவில். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வருகை தந்திருப்பாரு 5ஆம் நூற்றாண்டுல. நமக்கு சரியான விடை என்னன்னா வினாய் 122க்கு ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய மார்க்கோ போலோ தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 123. To whom does வள்ளுவர் compare the wrong doing ascetics? அதாவது தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. வேட்டுவன் தான். வேட்டுவன் என்பவருடன் தான் இவர் ஒப்பிடுகிறார். ஆப்ஷன் அதான் ஹண்டர், ஆங்கிலத்தில் வந்து ஹண்டர்னு சொல்லுவாங்க. இதற்கான திருக்குறள் பார்ப்போம்.
தவமறைந்து அல்லவை செய்தல், புதல் மறைந்து வேட்டுவன் புல் மகிழ்ந்தற்று. இதான் இந்த திருக்குறள். சரியான விடை வந்து நம்மளுக்கு 123க்கானது ஆப்ஷன் டி தான். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, தவ கோலத்திலேயே மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல், கொலை குறித்த வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலை வீசி பிடிப்பது போன்றதாகும்ன்றாங்க. இதான் அதற்கான விளக்கம். அடுத்தது வினாயன் 124. which of the following pair is not correct கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்கண்ட இணைகள் எது தவறானது, தவறான இணை எதுன்னு பார்ப்போம். முதலாவது ஃபர்ஸ்ட் பட்டினப்பாலை வந்து கடியலூர் உருத்திரங்கனார் எதுனா சொல்றாங்க. சரிதான், கடியலூர் உருத்திரங்கனார் எழுதப்பட்டதான் பட்டினப்பாலை என்ற பட்டினப்பாலை மட்டுமல்லாமல் பெரும்பாலான படை என்ற நூலை எழுதினவரும் கடியலூர் உருத்திரங்கனார் தான். அடுத்தது செகண்ட் ஒன், 10 ஸ்பீக்ஸ் ஆஃப் 8 சேரா கிங்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது 10 8 சேர மன்னர்கள் குறித்து பேசுகிறதுன்றாங்க. ஆமா, முதல் 10 இறுதி 10 மட்டும் கிடைச்சிருக்காது, 8 சேர மன்னர்கள் பற்றி கூறக்கூடிய அது சரிதான். அடுத்ததான் தேர்ட் ஒன், மதுரை காஞ்சி ரெஃபர்ஸ் டு முதுகுடிமி பெருவழுதி. அதாவது மதுரை காஞ்சிங்கிறது முதுகுடிமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறதுன்றாங்க. சரிதான், அதுவும். மதுரை காஞ்சிங்கிறது மாங்குடி மருதனாரால் எழுதப்பட்டது. 783 அடியிலே கொடுத்த மதுரை காஞ்சி. அடுத்ததா திருவஞ்சைக்களம் ரெஃபர்ஸ் டு கரிகால சோழான்னு கொடுக்குறாங்க. திருவஞ்சைக்களம் கரிகால சோழனை பற்றி கூறுவதுன்றாங்க. தவறு, திருவஞ்சைக்களம் குறிப்பிடாது. அதாவது பொருணராற்றுப்படை தான் வந்து பொருணராற்றுப்படை என்ற நூலின் மூலமாக தான் கரிகாலன் பற்றி அறிய முடிகிறது. பொருணராற்றுப்படை இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா முடத்தாம கன்னியார் தான். இது 248 அடிகளை கொண்டதான் இந்த பொருணராற்றுப்படைங்கிறது. அப்ப நம்மளுக்கு 4வது மட்டும் தான் தவறா இருக்கு, 4th ஒன் மட்டும் தான் தவறு. ஆப்ஷன் டி தான். கொஸ்டின் நம்பர் 124 ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 125, நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் தொடர்பு whose association gives great pleasure. அதாவது நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் தொடர்பு யாருடைய தொடர்பு இன்பம் தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பண்புடையாளர்களுடைய தொடர்பு தான் சரியானது. அசோசியேஷன் வித் த ஜென்டில், ஆப்ஷன் சி இருக்கிறதா சரியானது. அடுத்தது வினாயன் 126, வாட் ஆர் த லுக்டு யூப்பன் ஆஸ் த ட்ரூ ஜுவல்ஸ் ஃபார் எனிஒன் பை த திருவள்ளுவர். அதாவது ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை எவை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு பார்த்தோம்னா, சிறந்த அணிகளாக எதை சொல்றாங்கன்னா பணிவும் இன்சொல்லும் தான் சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தான். ஹியூமிலிட்டி அண்ட் பிளசன்ட் வேர்ட்ஸ், ஆப்ஷன் பி இருக்கிறதா சரியான விடை. இந்த திருக்குறள் என்னன்னு பார்த்தோம்னா, பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற, இதுதான் இந்த திருக்குறள். இதனோட விளக்கம் என்ன பார்த்தோம்னா, பணிந்து நடத்தலும் இன்சொல்லும் ஆகிய இரண்டும் ஒருவருக்கு அணிகலன்கள் ஆகும், மற்றவை எதுவும் அணிகலன்கள் அல்ல. அதனால்தான் பண்பும் இன்சொல்லும் சொல்றாங்க. பணிவும்னா பணிவாக இருக்கிறது, அடுத்தது இனிய சொற்களை பேசுதல், இது ரெண்டு தான். சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 127, கீழடி excavation suggests that dash century onwards urbanization has been occurred in தமிழ்நாடு. அர்பனைசேஷன் நகரமயமாதல் பற்றி சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுல நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழ்வாய்வு கூறுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு, அதாவது பிஃபோர் கிறிஸ்டியன் ஏரா. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய 6ஆம் நூற்றாண்டு தான் நகரமயமாதல் பற்றி குறிப்பிடுகிறது கீழடி. இந்த ஏற்கனவே பார்த்திருப்போம், கீழடிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பள்ளிச்சந்தம் என்ற இடத்துல தான் இந்த அகழ்வாய்வு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அகழ்வாய்வு நடைபெற்ற இடம்னு பார்த்தோம்னா கீழடி தான். இதெல்லாம் பல்வேறு பொருட்கள் கிடைச்சிருக்கு. சுடுமண்ணாலான பொருட்கள், கருப்பு சிவப்பு வண்ணத்தினாலான பானை ஓடுகள், இது எல்லாமே கிடைச்சிருக்கு. தங்கத்தினாலான தோடு, பெண்கள் அணியக்கூடிய தோடு, அப்புறம் மை தீட்டும் கருவி, இது எல்லாமே வந்து கீழடியில் கிடைச்சிருக்கு. இதை உறுதிப்படுத்தப்பட்டது எங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டா அனாலிட்டிகா என்ற ஆய்வு நிறுவனம் தான் இது உறுதிப்படுத்தியிருப்பாங்க. பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்ட்டு நகரமயமாதல் இருந்ததாக அறிய முடிகிறது. இதன் மூலமாக நம்ம திட்டமிட்ட ஒரு கட்டிடம் கட்டியிருப்பாங்க, அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்றவை இங்க காணப்பட்டிருக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 128, சூஸ் த கரெக்ட் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கிளாஸ் பீட்ஸ் பொருந்தல் கரெக்ட் தான். அதாவது சரியான இணைய தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாடி மணிகள் எங்க கிடைச்சதுன்னா பொருந்தல் தான் கிடைச்சிருக்கும். பொருந்தல் எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கு. பொருந்தல் என்ற அகழ்வாய்வு எங்க நடைபெற்று வருதுன்னா திண்டுக்கல் தான். நம்மளுடைய ஏ தான் சரியான விடை. அடுத்து ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஷெல் வேஸ்ட் ஆஃப் பேங்கில், அதாவது கீழடியில் கிடைச்சதா சொல்றாங்க. உடைந்த சங்கு வலையில வந்து கீழடியில் கிடைக்கல, அது தவறு. உருக்கு உலை கொடுமணல கிடைச்சதுன்னு சொல்றாங்க, அதுவும் தவறு தான். அடுத்தது ஒரே மரத்தினாலான படகின் பகுதி வந்து புதுச்சேரியுடைய ஆரோவில் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய அரிக்கமேடுல தான் அது கிடைச்சிருக்கும், அரிக்கமேடு. அப்ப இதுவும் தவறு தான். அப்ப நம்ம சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ இருக்குன்னா சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 128. அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 129, who according to Valluvar becomes happy to be together but despairs separation. அதாவது சேரும் போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்னு கேட்டிருக்காங்க.
இது வந்து புலவர்களுடைய தொழில் தான். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் ஆஃப் போயட்ஸ், இதுதான் சரியான விடை. புலவர் தான் சொல்றாங்க. புலவர்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தோம்னா சேரும் போது மகிழ்வாக இருப்பாங்க, பிரியும் போது மனம் கலங்குவது இவருடைய தொழிலாக இருக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 130. ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஆழ்வார்கள் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன். அதாவது கீழ்காணும் கூட்டுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். பைந்தமிழ் பிரின்ஸ் என்ற பச்சை பசும் கொண்டலே என்று திருமசை ஆழ்வார் புகழ்கிறார். அதாவது இது சரிதான். செகண்ட் ஒன், நம்மாழ்வார் சடம் என்னும் வாழ்வை சினந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார்னு சொல்றாங்க. அது சரிதான். சடம் என்பதுதான் அவர் வந்து சினந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார். இது சரிதான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரிதான். தேர்ட் ஒன் பார்ப்போம். குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணினும் சிறுதாம்பு என்னும் பாடலை பாடினார்ன்றாங்க. தவறு. இதுதான். குலசேகர ஆழ்வார் பாடியிருக்க மாட்டாரு, மதுரை கவி ஆழ்வார் தான் பாடியிருப்பாரு. மதுரை கவி ஆழ்வார். மதுரை கவி ஆழ்வார் தான் சரியானது. இந்த பாசரங்கள் கண்ணினும் சிறுதாம்புங்கிறது எத்தனை பாசரங்களை கொண்டதுன்னா 12 பாடல்களை கொண்டது. பாசரம்னா பாடல்கள் அர்த்தம். 12 பாடல்களை கொண்டது. குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார்கள் கண்ணினும் சிறுதாம்பு என்னும் பாடலை பாடினாங்க. இதுல குலசேகர ஆழ்வார் வரக்கூடாது, மதுரை கவி ஆழ்வார் தான் பாடியிருப்பார் நம்மாழ்வார்கள் கண்ணினும் சிறுதாம்புன்ற பேர்ல. அப்ப இது மட்டும் தான் தவறா இருக்கு. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, தவறான ஸ்டேட்மெண்ட் தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான. அடுத்து ஃபோர்த் ஒன், பெரியாழ்வார் பட்டார்பிரான் என அழைக்கப்படுகிறார். அது சரிதான். இதுல ஆப்ஷன் சி மட்டும் தான் நம்மளுக்கு தவறா இருக்கு. அதான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 131. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது சரியான கூற்று மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. முதலாவது கூற்று பார்ப்போம். ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் கேன் பி ஃபவுண்ட் அட் பொற்பனைக்கோட்டை இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். கரெக்ட் தான். பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பொற்பனைக்கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றாங்க. அது சரிதான். அடுத்து செகண்ட் ஒன், அரிக்கமேடு இஸ் த சங்கம் ஏஜ் போர்ட் அப்படின்றாங்க. அது சரிதான். அரிக்கமேடுங்கிறது புதுச்சேரியில் இருக்கிறது. இது ஒரு சங்ககால துறைமுகப்பட்டினம் தான். புதுச்சேரியில் அருகாமைங்கிறது தான் அது அரிக்கமேடு. சங்ககால சோழர்களுடைய துறைமுகமாக இருந்திருக்கும் இந்த அரிக்கமேடுங்கிறது. அடுத்தது தேர்ட் ஒன், த இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1878ன்றாங்க. அதாவது இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 வகுக்கப்பட்டுள்ளது. அது 3 சரிதான். அடுத்தது ஃபோர்த் ஒன், ரோமன் காயின்ஸ் ஆர் கன்சன்ட்ரேட்டட் இன் த திருநெல்வேலி ரீஜியன்ஸ்ன்றாங்க. திருநெல்வேலி ரீஜியன்ஸ் எல்லாம் இது மட்டும் தான் தவறு. எங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். கோயம்புத்தூர். அதாவது ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டலங்களில் சேர்ந்து காணப்படுகின்றாங்க. இது மட்டும்தான் தவறு. கோயம்புத்தூர் மண்டலங்களை சேர்ந்து காணப்பட்டிருக்கும் ரோமானிய நாணயங்கள். அப்ப நம்மளுக்கு 3 மட்டும் தான் சரியா இருக்கு. சரியான கூட்டுகள் எதுன்னு பார்த்தா 1, 2, 3 மட்டும் தான் சரி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 131. அடுத்தது வினாயன் 132. Which of the following statement are true about the post சங்கம் ஏஜ்? அதாவது கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தில் சரியான கூற்று எதுன்னு கேட்கறாங்க. சங்கம் மருவிய காலம் 18 கீழ்கணக்கு நூல்களாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். 18 கீழ்கணக்கு டெக்ஸ்ட் இன்க்ளூட் 18 டெக்ஸ்ட் which mostly deal with ethics and moral codes அப்படின்றாங்க. சரிதான். எத்திக்ஸ் அண்ட் moral codes. மாரல்னா நீதி நூல்னு அர்த்தம். அது சரிதான். அதாவது 18 நூல்களை உள்ளடக்கிய 18 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறதுன்றாங்க. அறம் சார்ந்த நூல் தான் இந்த 18மே. அது சரிதான். அடுத்தது செகண்ட் ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தீஸ் திருக்குறள் அண்ட் நாலடியார். ஆமா, 18 கீழ்கணக்குள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுனா திருக்குறளும் நாலடியாரும் தான் மிக முக்கியமான முதன்மையானது. இதுதான். அதுவும் சரிதான். அடுத்தது தேர்ட் ஒன் பார்ப்போம். சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை ஆர் த 2 டெக்ஸ்ட் டீல்ஸ் வித் கல்ச்சரல் அண்ட் ரிலிஜியஸ் ஹிஸ்டரின்றாங்க. அதுதான் தவறு. அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன்றாங்க. இதுதான் தவறு. சிலப்பதிகாரங்கிறது குடிமக்கள் காப்பியம். இந்த மணிமேகலைங்கிறது ஒரு பௌத்த காப்பியம், சமயம் சார்ந்த நூல் தான் பௌத்த காப்பியம். இந்த 2 நூலுமே அவங்க சொல்றாங்க. ஆனா இது வந்து சிலப்பதிகாரத்துக்கு தான் வந்து நம்மளுக்கு பண்பாட்டு சார்ந்தது குறிக்கும், மணிமேகலைங்கிறது சமய காப்பியத்தை குறிக்கும். இவங்க 2மே வந்து பொதுவாக சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து தவறு தான். நம்ம சரியான விடை என்னன்னா 1 மற்றும் 2 மட்டும் தான் சரி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சரியான கூட்டு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சில தான் இருக்கு. 1 and 2 தான் சரி. அடுத்தது வினாயன் 133. What is compared to the herbal tree grown at the center of home town in the குறள்?
அதாவது ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. பெருந்தகையார் தான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஜெனரியஸ் மேன் தான் சரியான விடை. இதுக்கு என்ன திருக்குறள் பார்த்தோம்னா, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படில். இந்த திருக்குறளுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரினுடைய நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றதாம். அதாவது இந்த திருக்குறளுடைய விளக்கம் இதுதான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் இருக்கு. ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோட ஒப்பிடுறாருன்னா பெருந்தகையாரோடு தான் ஒப்பிடுறாரு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 134. Under the duties of the father, what is the duty of the father to his son as found in the குறள்? அதாவது தந்தை மகர் காட்டும் நன்றி என்னும் திருக்குறள் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்றாருன்னு பார்த்தோம்னா சரியான விடைங்கிறது நமக்கு அவையின் முந்திருப்பு செய்தல் தான். இந்த திருக்குறள் என்னன்னு பார்த்தோம்னா, தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த திருக்குறள் தான் இது விளக்குகிறது. இதுக்கான விளக்கம் பார்ப்போம். ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யும் உதவி அவனை கற்றோர் அவையிலே முதன்மை பெற்றவரை இருக்க செய்தல் தான் சரியானது. அதாவது தந்தை எது மகிழ்ச்சியா இருக்குன்னா அவர் முந்தியிருப்ப செய்தல். அவையில பெரியவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய முன்னாடி நம்ம தனது மகன் இருந்தாங்கன்னா சிறப்பு பெறுதல்ங்கிறது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதுதான் சொல்றாங்க, அவையில் முந்தியிருக்க செய்தல்ங்கிறது இதான் குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 134. Question number 135. EVR மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அதாவது ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம்ங்கிறது யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற டாட்டர்ஸ் ஆஃப் புவர் விடோஸ், ஏழை விதவையர் மகள்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஸ்கீம். இதுல ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா ஆர்ஃபன் கேர்ள்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது அன்னை தெரேசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். சோ அது ஆதரவற்ற பெண்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இதே கப்பிள்ஸ் ஆஃப் இன்டர்காஸ்ட் மேரேஜ், கலப்பு திருமணம் செய்யும் தம்பதிகளுக்காக கொண்டு வரப்பட்டது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். முத்துலட்சுமி ரெட்டி மேரேஜ் ஸ்கீம்ங்கிறது இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதே ஆப்ஷன் டில இருக்கிற விதவை மறுமணத்துக்காக கொண்டு வரப்பட்டது தர்மாம்பாள் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அது பாத்தீங்கன்னா விடோ ரீமேரேஜ்க்காக, விதவை மறுமணத்துக்காக கொண்டு வரப்பட்டது. இது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்கீம் இருந்தது, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி சட்டம்ங்கிறது ஏழை பெண்களுக்காக இருந்தது, புவர் கேர்ள்ஸ்க்காக இருந்தது. இதைத்தான் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாத்திருக்காங்க. புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், உயர்கல்வி உதவி திட்டம். சோ இது பாத்தீங்கன்னா அகைன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, விமனோட பார்ட்டிசிபேஷன், பெண்கள் நிறைய கல்வி கற்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா மாசம் மந்த்லி 1000 rupees அப்படிங்கிறது அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ தட் அவங்க ஒரு பேசிக் டிகிரி வரைக்கும் அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஸ்கீம். சோ அது ஆல்ரெடி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமா இருக்கும், அது புதுமை பெண் திட்டமா ஸ்டாலின் அவர்கள் மாத்திருப்பாங்க. சோ 135க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 136. Who was the president of தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன் 1930? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 1930 இருந்தவர் யார்? 1930னா என்ன, நமக்கு உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அந்த டைம்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற ராஜாஜி, சி ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா? இது இல்லாம வேற எந்தெந்த லீடர்ஸ் இதுல உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்றாங்க 1930ல? சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகம்ங்கிறது நடந்திருக்கும். சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சோ இதுல தமிழ்நாட்டில இருந்து பங்கேற்ற லீடர்ஸ் வேற யார் யாருன்னு பாத்தீங்கன்னா TSS ராஜன், ருக்மணி லட்சுமிபதி,
ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்னம், சி சுவாமிநாதர், கே சந்தானம். சோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்றவங்க. சோ கொஸ்டின் நம்பர் 136க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 137, who was the chief minister of Tamil Nadu when the second world Tamil conference was held? அதாவது இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கிற அண்ணாதுரை அவர்கள். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடக்கிறப்ப இருந்திருப்பாரு. சோ உலக தமிழ் மாநாடுகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 நடந்திருக்கும். 10 உலக தமிழ் மாநாடுகள் நடந்திருக்கும். அதுல 2, 5 and 8 இந்த 3 மாநாடுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியால நடந்திருக்கும். அதுல செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில, அப்ப சிஎம்மா இருந்தது அறிஞர் அண்ணா 1968ல. அதே 5வது மாநாடு எங்க நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா மதுரையில 1981ல. அப்போ முதலமைச்சர் இருந்தது எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜி ராமச்சந்திரன். அதே 8வது மாநாடு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல நடந்திருக்கும். தஞ்சாவூர்ல 1995ல நடந்திருக்கும். அப்போ சிஎம்ஆ இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள். சோ இந்த 3 மாநாடு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால நடந்திருக்கும், குறிப்பா தமிழ்நாட்டுல. சோ சென்னை, மதுரை, தஞ்சாவூர் 3 இடங்கள்ல நடந்திருக்கும். 68ல 1, 81ல 1, 95ல 1. சோ ஃபர்ஸ்ட் அதுல அண்ணா இருந்திருப்பாரு, 2வதுல எம்ஜிஆர், 3வதுல ஜெயலலிதா அவர்கள் இருந்திருப்பாங்க. சோ இதுல பாக்கி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாநாடு உங்களுக்கு அதே மாதிரி 1, 6 and 9 இந்த 3 மாநாடுகள் வந்து பாத்தீங்கன்னா 1, 6 and 9ங்கிறது உங்களுக்கு கோலாலம்பூர் மலேசியால நடந்திருக்கும். 3வது வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் பிரான்ஸ்ல. 4வது வந்து பாத்தீங்கன்னா ஜப்னா யாழ்ப்பாணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸ்ரீலங்கால. 7வது வந்து பாத்தீங்கன்னா மொரீஷியஸ்ல. 10வது மாநாடு சிக்காகோல நடந்திருக்கும். சோ இது இல்லாம கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ், உலக செம்மொழி மாநாடு. செம்மொழி மாநாடுங்கிறது வேற, உலக தமிழ் மாநாடுங்கிறது வேற. சோ வேர்ல்ட் கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2010ல நடந்துச்சு. கலைஞர் கருணாநிதி அவர்களோட பீரியட்ல கோயம்புத்தூர்ல நடந்திருக்கும். சோ அதுக்குதான் அந்த பாட்டு நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது கொஞ்சம் ரொம்பவே அந்த டைம்ல வைரல் ஆயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் மாநாடுங்கிறது 2010ல கோயம்புத்தூர்ல நடந்தது, கலைஞர் கருணாநிதி அவர்களோட தலைமையில. இப்ப 2வது அடுத்த வருஷம் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. 2025 ஜூன்ல சென்னையில நடக்க போறதா ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ 137க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 138, a chief minister supported by தந்தை பெரியார். சோ தந்தை பெரியார் ஆதரவுடன் முதலமைச்சரான ஒருவர். அவர் வந்து இப்படி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, show me a person who died because of a lower caste doctor wrongly injected, or show me a building that collapsed because it was built by a low caste engineer. வந்து சாதி அடிப்படையில அவர் சொல்லியிருப்பாரு. தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கிற காமராஜர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரோட ஆதரவோட தான் அவர் வந்துட்டு இதான் சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தந்தை பெரியார் அதுக்கு முன்னாடி இவரு ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டம்ங்கிறத எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை வந்துட்டு பெரியார் ரொம்பவே விமர்சிச்சு அவரை ஆட்சியில இருந்து ரிசைன் ஆக காரணமாக இருந்து காமராஜரை வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு.
ஓகேவா? சோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் அப்போ தமிழ்நாடோட சிஎம்மா இருந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி. காமராஜர் அவர்கள் 1960 அதாவது 1954ல இருந்து 1963 வரைக்கும் இருந்திருப்பாரு. அவரோட பீரியட்ல என்ன மெயினா நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாரு, மதிய உணவு திட்டம், வேற நிறைய டேம்ஸ் நிறைய கட்டியிருப்பாரு, நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், நீர்மின் நிலையங்கள் நிறைய உருவாக்கியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் 1963ல கே திட்டம் அப்படின்னு அறிவிச்சு லைக் வயது முதிர்ச்சியானவங்க மினிஸ்ட்ரியில இருந்தா அதனால கெட்டதுதான் நிகழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரே அவரோட சிஎம் பதவியில இருந்து ரிசைன் ஆயிருப்பாரு. ஸோ 138க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 139. விச் இங்கிலீஷ்மேன் டிஃபீட்டட் பூலிதேவர்? அதாவது பூலிதேவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற கேப்டன் கேம்பல். அவர் தான் புலிதேவரை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கிற சார் அயர்கோட் யாருன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் கர்நாடிக் வார்ல பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ், வந்தவாசி போர் வந்து பாத்தீங்கன்னா 1760 நடந்திருக்கும். சோ அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு பிரிட்டிஷ சேர்ந்தவர் பிரெஞ்ச தோக்கடிச்சிருப்பாரு. சோ அதனாலதான் அவர் வந்து ஹீரோ ஆஃப் வாண்டிவாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்தவாசியின் வீரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ ஆப்ஷன் ஏல இருக்கிற அயர்கூட்டுங்கிறவர் பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ்ல இருப்பாரு. அதே மேஜர் பேனர்மேன்ங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் கட்டபொம்மனை தூக்குல போட்டவர். தூக்கிலிட்டவர் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவர் கயத்தார்ல. எப்போனா 16 அக்டோபர் 1799. அதே ஆப்ஷன் டில கர்னல் ஜாக்சன் கிடையாது. கர்னல் ஜாக்சன்ங்கிறவர் ஒருத்தர் இல்ல. ஆக்சுவலி ஜாக்சன்ங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலெக்டர் ஜாக்சன். கலெக்டர் ஜாக்சன்ங்கிறவர் கட்டபொம்மன் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவர். ஓகேவா? சோ கொஸ்டின் நம்பர் 139க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கேப்டன் கேம்பல். சோ இப்ப யாரு பூலித்தேவரை அட்டாக் பண்ணாங்க, பூலித்தேவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் கேம்பல். அதே பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தங்க இருக்காங்க, ஹெரான்னு சொல்லுவாரு. அவர் தோற்கடிக்கப்பட்டாங்கிறது போர் பண்ணாங்கன்னு கிடையாது, அவருக்கு வந்து போதிய வெப்பன்ஸ் இல்ல, ஆயுதங்கள் இல்லைங்கிறதுனால அவர் அந்த இடத்துல பின்வாங்கி போயிருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவரால் டிஃபீட் செய்யப்பட்ட ஒரு இங்கிலீஷ் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெரான், கேப்டன் ஹெரான். 139க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 140. Which one of the statement is incorrect regarding வேலு நாச்சியார்? கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் பற்றி தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் கூற்று வந்து பாத்தீங்கன்னா she was born as a princess of ராமநாதபுரம். கரெக்ட் தான். இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார். ஆமா. சோ ராமநாதபுரம் சேர்ந்த ராஜா செல்லமுத்து சேதுபதி. சோ அவங்களோட மகள் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் அப்படிங்கிறவரு. சோ ரெண்டாவது ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் முத்து வடுக உடைய தேவர். இவருடைய கணவர் முத்து வடுக உடைய தேவர். அதுவும் கரெக்ட் தான். சோ அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கையோட அரசன், ராஜா ஆஃப் சிவகங்கையோட அரசன். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைதர் அலி இன்வேடர் சிவகங்கை இன் 1780 and defeated வேலு நாச்சியார்னு கொடுத்திருக்காங்க. ஹைதர் அலி அப்படி பண்ணவே இல்லை. ஹைதர் அலி சிவகங்கை மீது படையெடுத்து வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி ஹைதர் அலி வந்து பாத்தீங்கன்னா வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட், அவங்களுக்கு நிறைய மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, ராணுவ உதவிகள் எல்லாம் நிறைய செஞ்சிருப்பாரு. ராணுவ உதவி செஞ்சார். சோ அவரோட கமாண்டன்ட்
சையத் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பி வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சோ அவர் வந்துட்டு அந்த இடத்துல சிவகங்கை மீது படையெடுத்து போக வாய்ப்பே இல்லை. சோ 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3 மட்டும். 4வது ஸ்டேட்மெண்ட் she utilized the second Mysore war to enter the சிவகங்கை, கரெக்ட் தான். 2ஆம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார். சோ 140க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 141, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். கீழ்காண்பவற்றில் தனித்து நிற்கும் ஒன்றை கண்டுபிடி. சோ இதுல ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ சுப்பராயலு ரெட்டி, பனகல் ராஜா, சுப்பராயன், இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட சிஎம் இருந்திருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர். இன்னும் சொல்ல போனா அப்படியே வரிசையா கொடுத்திருப்பாங்க. சுப்பராயலுங்கிறவர் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் சிஎம். 1920 இருந்து 21 ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர், நீதி கட்சியை சேர்ந்தவர். பனகல் ராஜா அதுக்கப்புறம் 2வதா இருந்திருப்பாரு. 1921 இருந்து 26 வந்து இருந்திருப்பாரு. அடுத்து சுப்பராயன் வந்து பாத்தீங்கன்னா 1926 இருந்து 30 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதே ஆப்ஷன் டி ல இருக்கிற எம்ஏ முத்தையா செட்டியார், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேயர் ஆஃப் சென்னை. வந்து சென்னையோட முதல் மேயர். பாக்கி எல்லாருமே சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர், இவர் மட்டும் முதல் மேயர். சோ இப்போ 141க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 142, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான சொற்றொடரை கண்டறிக. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சி.வி. தாமோதரம் பிள்ளை வாஸ் த ஆத்தர் ஆஃப் தமிழ் 1800 years ago. அதாவது 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழகம் என்ற நூலை எழுதியவர் சி.வி. தாமோதரம் பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. வி. கனகசபை, கனகசபை அவர் தான் எழுதியிருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1912. சென்னை திராவிட கழகம் 1912 துவங்கப்பட்டது அப்படிங்கிறது அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சோ இதோட செக்ரட்டரியா, செயலரா யார் இருந்திருப்பாரு பாத்தீங்கன்னா நடேசன் இருந்திருப்பாரு, சி நடேசன் அவர்கள். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா in 1917 the South Indian Liberal Federation was formed னு கொடுத்திருக்காங்க. தென்னிந்திய முற்போக்கு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதாவது தென்னிந்திய முற்போக்கு கூட்டமைப்புங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சொல்றாங்க. 1917 இல்ல, 1916. இன்னும் கரெக்டா சொல்ல போனா 20 நவம்பர் 1916ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ ஒரு 30 நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாதோர் சேர்ந்துதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல மெயினா யார் யார் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா பி தியாகராயர், நம்ம டி நகரோட ஃபுல் ஃபார்ம் தியாகராயர், இதோட நினைவார்த்தமா தான் வச்சிருப்பாரு, பிட்டி தியாகராயர். டாக்டர் டி.எம். நாயர், சி நடேசனார், சோ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் 20 நவம்பர் 1916ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அவங்க 1917 கொடுத்திருக்காங்க, அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. 4வது தமிழ் செய்தித்தாளான ஜஸ்டிஸ் நீதி கட்சியை ஆதரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் கிடையாது, ஜஸ்டிஸ்ங்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். சோ அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நல்ல ஃபேமஸ் ஆகும் தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்ங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்துச்சு. மெயினா இவங்க வந்து 3 நியூஸ் பேப்பர்ஸ் விட்டுருப்பாங்க, 3 லாங்குவேஜஸ்ல. தமிழ்ல விட்ட நியூஸ் பேப்பர் பேர் வந்து பாத்தீங்கன்னா திராவிடியன் தமிழ்ல. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான் ஜஸ்டிஸ்ங்கிறது. தெலுங்குல நியூஸ் பேப்பர் விட்டுருப்பாங்க, ஆந்திர பிரகாஷிகா. சோ இதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது செகண்ட் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் சி. 142க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 143, who issued the historically important non-Brahmin manifesto in 1916? அதாவது வரலாற்று சிறப்புமிக்க பிராமணர் அல்லாத பிரகடனத்தை 1916 வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற தியாகராஜ செட்டியார். சோ அவர் வந்து டிசம்பர் 1916 இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா பொதுக்கூட்டம், விக்டோரியா பப்ளிக் ஹால்.
அங்கதான் இதை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. சோ 143க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தியாகராஜ செட்டியார். Question number 144. Mention the leader of Madras Salt Satyagraha held in 1930 April 13. So 1930 April 13 மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம். சோ உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி தான். பட் மெட்ராஸ்ல நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர கேசரி பிரகாசம் அப்படிங்கிறவர், டி பிரகாசம் அப்படிங்கிறவர் தான் மெட்ராஸ்ல நடத்திருப்பாரு. மெயினா டி பிரகாசம், நாகேஸ்வர் ராவ். சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல உதயவனம் அப்படிங்கிற இடத்துல, உதயவனத்துல ஒரு கேம்ப் மாதிரி போட்டு மெட்ராஸ்ல இவங்கதான் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திருப்பாங்க. பட் இவங்களுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ ஆந்திர கேசரி அப்படின்னு எதுக்கு சொல்றோம்னா ஆந்திராவோட ஃபர்ஸ்ட் சிஎம்மா இருந்தவர் டி பிரகாசம் தான். சோ அவர் தமிழ்நாட்டுல தான் இருந்திருப்பாரு. தமிழ்நாட்டுல இருந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து ஆந்திராங்கிறது பிரிஞ்சு ஒரு தனி ஸ்டேட்டா உருவானப்போ ஆந்திராவோட சிஎம்மா இவரை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் அவருக்கு ஆந்திர கேசரி அப்படிங்கிற பேர். கேசரினா லயன், சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சோ 144க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 145. Who launched the Tamil Weekly of திராவிட நாடு in 1942? 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கிற சி.என். அண்ணாதுரை அவர்கள். சோ அவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ். சோ இதுல வேற ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரியாரோட பத்திரிகைகள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ பெரியாரோட நியூஸ் பேப்பர் இல்ல பத்திரிகைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடியரசு, Revolt 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. சோ இதுல குடியரசு அப்படிங்கிறதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தோட அபிஷியல் நியூஸ் பேப்பர். பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட அபிஷியல் நியூஸ் பேப்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா 1925ல வெளியான குடியரசு அப்படிங்கிறது தான். இது அஞ்சுமே பெரியாரால ஆரம்பிக்கப்பட்ட இதுதான். சோ 149க்கு திராவிட நாடு அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிச்சது அண்ணாதுரை அவர்கள். 145க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 146. The திராவிடன் அசோசியேஷன், திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் ஃபார்ம் ஆனதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் பி 1912ல தான் திராவிட நாடு அப்படிங்கறது ஆரம்பிச்சது. ஆக்சுவலி இது ஒரு வரிசையா வந்திருக்கும். அந்த டைம் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1909ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படிங்கறது ஆரம்பிச்சிருப்பாங்க. மெட்ராஸ் பிராமினர் அல்லாதோர் அசோசியேஷன் 1909ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1912ல வந்து பாத்தீங்கன்னா நடேசனார், சி நடேசனார் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கறத ஆரம்பிப்பாரு. மெட்ராஸ் யுனைடெட் லீக். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்குல மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு பேர் மாற்றப்படும். சோ இப்ப 1912ல ஆரம்பிச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட அசோசியேஷன். அதோட முந்தைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனார் அவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி 1916லயும் நடேசனார் வந்து பாத்தீங்கன்னா திராவிடியன் ஹாஸ்டல் ஒன்று ஓபன் பண்ணுவாரு. பிராமணர் அல்லாதவர் படிக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்டல் விடுதி ஒன்று ஓபன் பண்ணுவாரு, திராவிடியன் ஹாஸ்டல். சோ அதே 1916 வருஷம் தான் உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்ங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே 1916ல நீதி கட்சி. சோ 146க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1912. Question number 147. The first self-respect conference held at செங்கல்பட்டு. சோ இப்ப செங்கல்பட்டுல இவர் தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. யாரோட தலைமைன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி WPA சவுந்தரபாண்டியன் அவரோட தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா 1929ல ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும் செங்கல்பட்டுல. சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா விமெனுக்கு
ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வேணும், சொத்துரிமை கொடுக்கப்படணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாரு பெரியார். அது இந்த மாநாடுல தான் நடந்திருக்கும். பெண்களுக்கான சொத்துரிமை. சோ இது ரிலேட்டடா தமிழ்நாடு கவர்மெண்ட் 1989ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. லைக் தமிழ்நாடு விமென் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கும் சொத்துல பங்குங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. பட் யூனியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 1989லயே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப யூனியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 2005 அந்த மாதிரி தான் அதை கொண்டு வந்திருக்கும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ்ங்கிறது செங்கல்பட்டுல நடந்திருக்கு. இதே மாதிரி செகண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ், இரண்டாவது சுயமரியாதை மாநாடுங்கிறது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு. அதுக்கு தலைமை வகிச்சவர் யாருன்னா எம்.ஆர். ஜெயக்கர். ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டுல நடந்தது, ரெண்டாவது ஈரோடுல நடந்தது. சோ क्वेश्चन நம்பர் 147க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, WPA சௌந்தரபாண்டியன். Question number 148. Which of the following statements about V.O. Chidambaram are true? So V.O. சிதம்பரனாரை பற்றி கீழே சொல்லப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேக்குறாங்க. So first statement எடுத்துக்கிட்டீங்கன்னா he was the disciple of Tilak and the extremist under his leadership took the he was a disciple of Tilak and the extremist under his leadership took the lead in Madras presidency. கரெக்ட் தான். தென்னிந்தியாவின் திலகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வஉசியை தான் சொல்லுவோம். திலக் ஆஃப் சவுத். தென்னிந்தியாவின் திலகர். சோ இந்தியால எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தமிழ்நாட்டுல சவுத் இந்தியால எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல ஒரு முக்கியமான லீடர்ங்கிறது வஉசி அவர்கள் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், he was honest and he never appeared in the court for false cases. இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை. அதுவும் கரெக்ட் தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா he bought ships from France and England அப்படிங்கிறாங்க. வாய்ப்பே இல்லை, இங்கிலாந்து கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. இங்கிலாந்து எதிர்க்கிறதுக்காக தான் இவர் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ அவர் இங்கிலாந்து கிட்டேயே போய் கப்பல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அப்ப இங்கிலாந்துடைய எதிரியான பிரான்ஸ் கிட்ட இருந்துதான் 2 கப்பலும் வாங்கியிருப்பாரு. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். சோ 2 கப்பலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரான்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்பாங்க. அந்த 2 கப்பல்களோட பேருங்கிறது காலியா, லாவோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பல்கள் வாங்கியிருப்பாங்க பிரான்ஸ்ல இருந்து. சோ இந்த 2 கப்பலை வாங்கி இவர் எங்க அது இது பண்ணாரு, எங்க அதை ஓடட்டாருன்னா தூத்துக்குடிக்கும் கொலம்போ, ஸ்ரீலங்கால இருக்கிற கொலம்போக்கும் நடுவுல இந்த கப்பலை அவர் வந்து இயக்கியிருப்பாரு. காலியா, லாவோ அப்படிங்கிற 2 கப்பல். சோ அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இடத்துல தப்பு. அப்ப எது ட்ரூன்னு கேக்குறாங்க? 1 and 2. 148க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 149. Which of the following statements on Vanjinathan are correct? வாஞ்சிநாதை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. So he belonged to Travancore state of that time. கரெக்ட் தான். அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். ரெண்டாவது, he was employed as a forest guard at புனலூர். புனலூரில் வன காப்பாளராக பணியாற்றினார். அதுவும் கரெக்ட் தான். மூணாவது, he was one of the members of the பாரத மாதா அசோசியேஷன். பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். பாரத மாதா சங்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 1904ல நீலகண்ட பிரம்மச்சாரி அவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சீக்ரெட் சொசைட்டி, ஒரு ரகசிய சமூகம் மாதிரி, ரகசிய கூட்டமைப்பு மாதிரி, நீலகண்ட பிரம்மச்சாரி. சோ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு 1904ல. அதுல இவர் ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்தாரு. அண்ட் ஃபோர்த், he was trained in the use of revolver by சுப்பிரமணிய சிவா at பாண்டிச்சேரின்னு சொல்றாங்க. சோ பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர் அப்படிங்கிறது தப்பு. சுப்பிரமணிய சிவா கிடையாது. இவருக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வாவேசு ஐயர், வி சுப்பிரமணிய ஐயர். சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா VVS ஐயர். அவர் தான் இவருக்கான துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர். சுப்பிரமணிய சிவாங்கிறவரு இவர் ஒரிஜினலா
வஉசி கூட இருப்பாரு. வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்துதான் உங்களுக்கு கோரல் மில் ஸ்ட்ரைக்குங்கிறது நடத்திருப்பாங்க. தூத்துக்குடியில கோரல் மில் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது 1908 நடந்திருக்கும். சோ சுப்பிரமணிய சிவாங்கிறவர் வஉசி கூட இருப்பாரு. அவருக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்ல. சோ வாஞ்சிநாதரோட ஒரு மெயினான ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1911 ராபர்ட் டி ஆஷ் திருநெல்வேலி கலெக்டரை சுட்டு கொண்டிருப்பாரு. அதுக்கான பயிற்சி அளித்தவர் வி சுப்பிரமணியர். சோ இப்ப எது கரெக்ட்னு கேக்குறாங்க. 1 2 3 தான் கரெக்ட், 4ங்கிறது தப்பு. அப்போ ஆப்ஷன் பி. 149க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 150. Who played the most remarkable work on the Home Rule League in Tamil Nadu? So தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கியமான காரணமான பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் லீக்னு எடுத்துக்கிட்டாலே மெயினா 2 பேர் தான் இம்பார்ட்டன்ட். ஒன்னு பாலகங்காதர் திலகர் அவர்கள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆனி பெசன்ட். சோ இதுல திலகர் மெயினா பாம்பேல தான் இதை ஆரம்பிச்சிருப்பாரு. இந்தியால இருக்கிற பாக்கி எல்லா இடங்களிலும் அதை பிரபலமாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனி பெசன்ட் அவர்கள் தான். சோ தமிழ்நாட்டிலுமே அதுல ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனி பெசன்ட். 150க்கு ஆப்ஷன் ஏ மிஸ்ஸஸ் ஆனி பெசன்ட்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆனி பெசன்ட்க்கு இங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ் அருந்தேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி. சோ இவங்கெல்லாம் ஆனி பெசன்ட்க்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனி பெசன்ட் பத்தி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட், முதல் பெண் தலைவர். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனி பெசன்ட் தான். அதே ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட், முதல் இந்திய பெண் தலைவர்ங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. 1925. சோ 150க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிஸ்ஸஸ் ஆனி பெசன்ட், திருமதி அன்னி பெசன்ட் அவர்கள். Question number 151. Which one of the following was not written by V.O. சிதம்பரம்? கீழ்கண்டவைகளில் வ.உ. சிதம்பரம் அவர்களால் எழுதப்படாத ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சூரியோதயம். சோ இப்போ மெய்யறிவு, மெய்யறம், பாடல் திரட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வ.உ.சியால தான் எழுதப்பட்டிருக்கும். சூரியோதயம்ங்கிறது பாத்தீங்கன்னா பாரதி அவர்கள், சுப்பிரமணிய பாரதி பாண்டிச்சேரியில இருந்து ரிலீஸ் பண்ண ஒரு பத்திரிகையோட பேர். சூரியோதயம்ங்கிறது வ.உ.சி கூட சம்பந்தப்பட்டது கிடையாது, அது பாரதியோட சுப்பிரமணிய பாரதி அவர்களோட சம்பந்தப்பட்டது. சோ 151ல ஆட் மேன் அவுட்ங்கிறது ஆப்ஷன் டி. Question number 152. In 1884, P. Anandacharlu and P. Rangaya Naidu founded a political organization known as 1884ங்கிறது ஒரு ஹிண்ட் தான். சோ 1884ல ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற மெட்ராஸ் மகாஜன சபா. 152க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இருக்குல்ல ஆப்ஷன் ஏ, அது 1852ல ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருன்னா கசுலு லட்சுமி நரசி செட்டி. கசுலு லட்சுமி நரசி செட்டி ஆரம்பிச்சிருப்பாரு. சோ பட் ஆனா இது 10 வருஷத்துலயே இது காணாம போயிடுச்சு. ceased to exist. இதே ஆப்ஷன் பி ல இருக்கிற பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படிங்கிறது 1885ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் 3 முக்கியமான பேர்கள் தான். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபிரோஸ் ஷா மேத்தா, கே டி தலாங்,
பத்ருதீன் தியாப்ஜி. சோ இவங்க 3 பேரும் சேர்ந்து 1885ல பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் டில இருக்கிற சென்னை ஜனசங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து 1907ல வஉசியால தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கத்துக்கு அந்த டைம்ல ஆரம்பிச்சிருப்பாரு சென்னை ஜனசங். ஓகேவா? சோ மெட்ராஸ் மகாஜன சபாவை பத்தி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அனந்தசார்லு இருக்காரு இல்லையா, பி அனந்தசார்லு, அவர் அதோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா இருந்திருப்பாரு, செயலர். அதே ரெங்கையா நாயுடு, பி ரெங்கையா நாயுடு அதோட ஃபர்ஸ்ட் தலைவரா இருந்திருப்பாரு, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். மெட்ராஸ் மகாஜன சபாவோட ஃபர்ஸ்ட் தலைவர் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெங்கையா நாயுடு. ஆனந்தசார்லுங்கிறவரு அதோட செயலரா இருந்திருப்பாரு. சோ இவங்க 2 பேரும் இல்லாம எக்ஸ்ட்ராவா வீர ராகவாச்சாரி அவரும் சேர்ந்துதான் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கறது 1884ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ 152க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 153. மூவலூர் ராமாமிர்தம் was the founder of an orphanage அவ்வை இல்லம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அவ்வை இல்லத்தை நிறுவியது மூவலூர் ராமாமிர்தம் கிடையாது, முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் அதை இது பண்ணிருப்பாரு. முத்துலட்சுமி ரெட்டி தான் அவ்வை இல்லம் அப்படிங்கறத நிறுவியிருப்பாங்க. நம்ம சாந்தோ மெட்ராஸ் ஆர்ஃபனேஜ் அது வந்து ஒரு அனாதை விடுதியான அவ்வை இல்லத்தை அவங்க தான் நிறுவியிருப்பாரு. ஷி வாஸ் ஸ்ட்ராங் ஃபாலோவர் ஆஃப் பெரியார்னு கொடுத்திருக்காங்க. அதாவது மூவலூர் ராமமிர்தம்ங்கிறவங்க பெரியாரோட ஒரு தீவிர சீடர், அது உண்மைதான். சோ இப்ப ஏ மட்டும் தான் தப்பு, பி ஆர் இஸ் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 153க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ மூவலூர் ராமாமிர்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க காங்கிரஸோட ஒரு ஆளா தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியார் மேல ரொம்ப ஈடுபட்டு பெரியார் வந்துட்டு சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கிறப்போ அவர் கூட சேர்ந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்ல ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணிருப்பாங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருங்கிறவங்க. அப்புறம் அவங்க முத்துலட்சுமி ரெட்டி கூட சேர்ந்து தேவதாசி ஒழிப்புக்குமே ரொம்ப பாடுபட்டாங்க. தேவதாசி அபாலிஷன், தேவதாசி முறை ஒழிப்புக்குமே ரொம்பவே பாடுபட்டாங்க. சோ அவர் பேர்ல தான் தமிழ்நாடு வந்துட்டு புவர் விமன் ஏழைகளுக்கான ஒரு திருமண உதவி திட்டம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. அதைதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், திருமண உதவி திட்டத்தை தான் இப்ப புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க. மூவலூர் ராமமிர்த அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. அதுதான் புதுமை பெண் திட்டம். So 153க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 154. Which one of the following statement is incorrect about ராஜாஜி? பின்வரும் வாக்கியத்தில் ராஜாஜி பற்றி தவறான செய்தியை தேர்ந்தெடுங்க. So first statement என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராஜாஜி was the leader of salt சத்தியாகிரகா in தமிழ்நாடு. கரெக்ட் தான். தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் தலைவராக ராஜாஜி இருந்தார். தமிழ்நாட்டுல அவர் தான் தலைவர். மெட்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குதான் உங்களுக்கு டி பிரகாசம் நாகேஸ்வர ராவ் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So first statement கரெக்ட். ரெண்டாவது, ராஜாஜி மேட் த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் சக்சஸ்ஃபுல் இன் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க, அது தப்பு. ராஜாஜி குவிட் இந்தியா மூவ்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருப்பாங்க. மெயினா அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா காமராஜரை சொல்லலாம். அவர் அந்த இடத்துல ரொம்பவே ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லலாம். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 நடந்திருக்கும். சால்ட் சத்தியாகிரகங்கிறது 1930 நடந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா 13 ஏப்ரல் 1930 இருந்து 28 ஏப்ரல் 1930 வரைக்கும் நடந்திருக்கும். இதுல 13 ஏப்ரல் திருச்சியில ஆரம்பிச்சு வேதாரண்யம் தஞ்சாவூர் வரைக்கும் போயிருப்பாங்க. So third statement பாத்தீங்கன்னா, ராஜாஜி introduced compulsory Hindi education in Tamil Nadu while he was the premier. கரெக்ட் தான். சோ அப்ப கம்பல்சரி ஹிந்தி எஜுகேஷன் கொண்டு வந்ததுனால தான் வந்து பாத்தீங்கன்னா 1937ல ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சோ பெரியார் நடத்தியிருப்பாரு.
இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937 நடந்திருக்கும். சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நடராஜன் தாளமுத்து அப்படிங்கிறவரு இறந்திருப்பாங்க. சோ அதனாலதான் அவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா மொழி போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நடராஜன் தாளமுத்து அப்படிங்கிறவங்க. சோ அது இவரு பீரியட்ல தான் இருந்திருக்கு. இவருதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஹிந்தி எஜுகேஷன் கொண்டு வந்தனால தான் அந்த போராட்டம் நடந்திருக்கும். ராஜாஜி குலக்கல்வி திட்டம் forced him to quit this premier post. கரெக்ட். சோ ராஜாஜியோட குலக்கல்வி திட்டம் அதுக்கு ஆக்சுவலி அவர் வந்துட்டு அது எஜுகேஷன் ரிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவாரு. பட் அது குலக்கல்வி திட்டம்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான் பண்ணிருப்பாரு. சோ அப்போ பாதி நேரம் படிச்சு பாதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அவங்க அப்பாவோட தொழில், அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிப்பாங்க. சோ இது வந்து மறுபடியும் சாதியை நல்லா ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரியார் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. சோ அதனால அந்த மாதிரி நிறைய எதிர்ப்பு வர்றதுனால அவரு ரிசைன் ஆகி அடுத்த சீஃப் மினிஸ்டர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் சீஃப் மினிஸ்டரா வந்திருப்பாரு. சோ அவரு வந்த உடனே இந்த குலக்கல்வி திட்டத்தை அபாலிஷ் பண்ணிடுவாரு. அது வேணாங்கிற மாதிரி அதை அகற்றிடுவாரு. சோ இப்போ 154ல எது தப்புன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 154க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 155. In 1889, who performed the remarriage of his widowed daughter at Tamil Nadu? So, தமிழ்நாட்டில் 1809 தனது விதவை மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்கிற ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணிருப்பாரு 1889ல. சோ இந்தியால விதவை மறுமண சட்டம் அப்படிங்கறது 1856ல கொண்டு வந்திருப்பாங்க, விடோ ரீமேரேஜ் ஆக்ட். விதவை மறுமண சட்டம். சோ யாரு கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஒன் 155க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 156. Before E.V. Ramasamy, Vaikam Satyagraha was first started by 3 leaders. அவங்க யாருன்னு கேக்குறாங்க. E.V. ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய 3 தலைவர்கள் அவர்களாவது யாருன்னு பாத்தீங்கன்னா 156க்கு ஆப்ஷன் பி ல இருக்கிறவங்க டி.கே. மாதவன், கே.பி. கேசவ மேனன் அண்ட் ஜார்ஜ் ஜோசப். சோ ஜார்ஜ் ஜோசப் மெயினா உங்களுக்கு மதுரையை சேர்ந்தவர். அங்க வந்து இதை பயங்கரமா இது பண்ணுவாரு. சோ இப்போ வைக்கம் சத்தியாகிரகாங்கிறது எப்ப நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 மார்ச் 1924ல ஆரம்பிச்சு 23rd நவம்பர் 1925 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேவா? சோ இப்போ 1924 30 மார்ச்ங்கிறப்போ இது வந்து 100வது வருஷம் அப்படிங்கிறது. அப்போ வைக்கம் சத்தியாகிரகா சோ ஈவி ராமசாமிக்கு முன்னாடி இவங்க 3 பேர் தான் நடத்திருப்பாங்க. வைக்கம்ங்கிறது உங்களுக்கு பார்ட் ஆஃப் டிராவன்கோர், திருவிதாங்கூரை சேர்ந்த ஒரு இடம். சோ இது பேசிக்கா ஒரு டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட், கோவில் நுழைவு போராட்டம். One 156க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 157. Which Congress conference was attended by பாரதியார்? எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? சோ பாரதியார் வந்து 2 காங்கிரஸ் செஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பாரு. ஒன்னு 1905ல பெனாரஸ் செஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காசின்னு சொல்லலாம், காசி மாநாடு, இதுல கலந்துருப்பாரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா 1907ல நடந்த சூரத் கான்ஃபரன்ஸ். சோ 1907ல தான் வந்து பாத்தீங்கன்னா மிதவாதிகள் இருந்து தீவிரவாதிகள் அப்படிங்கறது பிரிஞ்சிருப்பாங்க, மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட சப்போர்ட் பண்ணுவாரு, தீவிரவாதிகள். திலக் மற்றும் ஆரபிந்தோ கூட சேர்ந்து, திலக் அண்ட் ஆரவிந்தர் இருக்கார் இல்லையா, ஆரபிந்தோ ஆசிரம், ஆரோபிந்தோ கோஷ், அவர் கூட சேர்ந்து இவரும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல ஒரு லீடரா மாறுவாரு. ஸ்வராஜ், நமக்கு சுதந்திரம் வேண்டும், ஸ்வராஜ்ங்கிறத சப்போர்ட் பண்ணுவாரு, அதை ஆதரிப்பாரு, ஸ்வராஜ்யத்தை ஆதரிப்பார். சோ 157க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ.
Question number 158. Who was a women minister in the Rajaji Ministry of Tamil Nadu? ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற ஜோதி வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் தான். சோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் விமன் மினிஸ்டர் ஆஃப் டிஎன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். விடுதலைக்கு அப்புறம் இந்தியாவோட முதல் ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர், தமிழ்நாடு, இந்தியா கிடையாது, தமிழ்நாட்டோட முதல் பெண் அமைச்சருங்கிறது ஜோதி வெங்கடாச்சலம் அவங்க தான். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் லிக்கர் ப்ராஹிபிஷன் அண்ட் விமென்ஸ் வெல்ஃபேர். Question number 159. The major reason for the decline of Congress rule in Tamil Nadu in 1967. 1967 காங்கிரஸ் ஆட்சி வீழ்ச்சி அடைய முக்கிய காரணமாக இருந்தது பாத்தீங்கன்னா மொழி பிரச்சனை. ஆப்ஷன் சி லாங்குவேஜ் கிரைசிஸ். ஆக்சுவலி அந்த டைம்ல உணவு பிரச்சனைங்கிறதும் இருந்திருக்கும். அதுக்குதான் வந்து படி அரிசி அப்படிங்கிற திட்டம் அறிஞர் அண்ணா கொண்டு வருவாரு. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கிரைசிஸ், மொழி பிரச்சனைங்கிறது தான். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1950ல ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் தேவநாகரி எழுத்து வடிவத்தில் உள்ள ஹிந்தியும் இங்கிலீஷும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்பாங்க. சோ 15 வருஷத்துக்கு அப்புறம், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 15 வருஷம்னா 1950ல இருந்து 1965. சோ 1965ஓட இங்கிலீஷ வந்துட்டு அலுவல் மொழியில இருந்து தூக்கிடுவோம், வெறும் ஹிந்தி மட்டும்தான் ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான் அலுவல் மொழியா இருக்கும் அப்படிங்கறத அப்பவே சொல்லியிருப்பாங்க. சோ அப்பவே இதை எதிர்த்து நிறைய இது இருக்கும். சோ அதை நிறைவேற்றுற படி பாத்தீங்கன்னா 1963ல அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ங்கிறதே ஒண்ணு பாஸ் பண்ணுவாங்க, அலுவல் மொழி சட்டம். சோ இதெல்லாம் பாஸ் பண்ணவும் தான் அப்போ ஹிந்திங்கிறத நீங்க திணிக்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இங்கிலீஷும் இருக்கட்டும், ஹிந்திங்கிறத திணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய அந்த டைம்லயும் ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன்ங்கிறது நடக்கும். இந்தி எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது போராட்டம்ங்கிறது 1965ல நடக்கும். அப்போ தமிழ்நாடோட சிஎம்மா இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பக்தவத்சலம். சோ அவர் தான் தமிழ்நாட்டோட கடைசி காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா உங்களுக்கு திராவிட கட்சிகள் தான் வர ஆரம்பிக்கும். டிஎம்கேங்கிறது ஒரு அறிஞர் அண்ணா வருவாரு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, எம்ஜிஆர், அப்படி கலைஞர், ஜெயலலிதா அவர்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. சோ தமிழ்நாட்டோட லாஸ்ட் காங்கிரஸ் சிஎம் யாருன்னு பாத்தீங்கன்னா பக்தவத்சலம். 159க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 160. Which of the following is correctly matched? கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? So first one, ராஜாஜி மாற்றம் வேண்டுவோர் ப்ரோ சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. இல்ல, தப்பு. ராஜாஜி வந்துட்டு உங்களுக்கு காந்தியோட ரொம்பவே க்ளோஸா இருந்தார். ஸோ அவர் வந்து நோ சேஞ்சர், நம்ம வந்து எலெக்ஷன்ஸ்ல பங்கேற்க கூடாது அப்படிங்கறதுதான் அவர் விரும்பியிருப்பாரு. சோ ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் வேண்டுவோர் கிடையாது, மாற்றம் விரும்பாதவர். சோ இப்ப ராஜாஜி வேற யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எம்ஏ அன்சாரி, கஸ்தூரி ரங்கர், இவங்க 3 பேரு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நோ சேஞ்சஸ் அப்படிங்கிறவங்க தான். தமிழ்நாட்டுல இப்ப ப்ரோ சேஞ்சஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல இருக்காங்களா, சத்யமூர்த்தி, எஸ் ஸ்ரீனிவாசர். சோ இவங்க 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ப்ரோ சேஞ்சஸ், மாற்றம் வேண்டுவோர். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது வாஞ்சிநாதன் ராபர்ட் வில்லியம் ஆஷ் கரெக்ட் தான். சோ இப்ப திருநெல்வேலி கலெக்டரான ராபர்ட் வில்லியம் ஆஷ சுட்டு கொண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் தான். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மூணாவது கே காமராஜர், அவர் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 1952 கொடுத்திருக்காங்க. தப்பு. 1952ல சீஃப் மினிஸ்டரா இருந்தது ராஜாஜி அவர்கள். சோ இப்போ காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா 1954ல இருந்து 1963 வரைக்கும் இருந்திருப்பாரு.
அடுத்து ஃபோர்த் சத்யமூர்த்தி மேயர் ஆஃப் மதுரைன்னு கொடுத்திருக்காங்க, இல்ல மேயர் ஆஃப் மெட்ராஸ். 1939ல இருந்து 1943 வரைக்கும் மெட்ராஸோட மேயரா இருந்திருப்பாங்க. சோ அப்ப இதுல எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னா செகண்ட் மட்டும் தான். 160க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ மேட்ச் பொறுத்துக. இல்ல அம்மு சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஒரு மெம்பர். ருக்மன் லட்சுமிபதிங்கிறது யூத் லீக் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணி அதை பிரபலப்படுத்துறதுல மெயின் ஒரு ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. கிருஷ்ணமால் ஜெகநாதன்கிறவங்க பூமிதானி இயக்கம். சோ பூதானி இயக்கம்ங்கிறது உங்களுக்கு ஆச்சாரிய வினோபா பாவேயால தொடங்கப்பட்டிருக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1952 அந்த மாதிரி டைம்ல. சோ அது தமிழ்நாட்டுல பரப்பியது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணமால் மற்றும் ஜெகநாதன் அவர்கள். அஞ்சலி அம்மாள்ங்கிறவங்க நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகால தொடர்பு கொண்டவங்க, நீல் சிலை சத்தியாகிரகம். சோ அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2143 ஆப்ஷன் பி. 161க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 162. Who first introduced cartoons picture in Tamil magazine? So முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சி சுப்பிரமணிய பாரதி. 162க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. எந்த நியூஸ் பேப்பர்ல எந்த தமிழ் மேகசின்ல அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னா இந்தியாங்கிற பத்திரிகையில தான். தமிழ்நாட்டுல முதல் தமிழ் பத்திரிகைங்கிறது இந்தியா. யார் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா சுப்பிரமணிய பாரதி. 162க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. Question number 163. Which of the following statements are true about வீரபாண்டிய கட்டபொம்மன்? கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் யாவை? So first one, he was the Raja of Travancore கொடுத்திருக்காங்க. கட்டபொம்மன் திருவிதாங்கூர் மன்னர் ஆவார்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அதாவது பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார். அவர் வந்து பாலிகர் தான், ஒரு பாளையக்காரராக தான் இருப்பாரே தவிர அவர் ராஜாவா இருக்க மாட்டாரு. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா he was captured and executed by the British. ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர். கரெக்ட் தான். சோ அது பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மேஜர் பேனர்மேன். சோ அவர் தான் கட்டபொம்மனை கயத்தாறுல தூக்கிலிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அவரோட மினிஸ்டர் சிவசுப்பிரமணியனை நாகலாபுரம் அங்க தூக்கிலிட்டு இருப்பாங்க 1799ல. சோ அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். இவர் வந்து பாஞ்சாலக்குறிச்சியோட பாலிகர். நாலாவது ஸ்டேட்மெண்ட் his territory was restored to him after the end of the revolt. புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, அது நடந்திருக்காது. சோ அப்ப இதுல 2 and 3 மட்டும் தான் கரெக்ட். 163க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 164. The proclamation of மருது brothers, மருது சகோதரர்களின் பிரகடனம் பேஸ்ட் ஆன் எந்த இது? ஆக்சுவலி இந்த பிரகடனம் பேரே வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். சோ அது எங்கெங்க அந்த இத பேஸ்ட் பண்ணிருப்பாங்க, எந்த சுவரில் ஒட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துல ஒட்டிருப்பாங்க. ஃபோர்ட் ஆஃப் திருச்சி, திருச்சி கோட்டை, இன்னொன்னு ஸ்ரீரங்கம் கோயில்ல. கோயில் சேத்துல ஒட்டிருப்பாங்க 1801ல. சோ இந்த பிரகடனத்துல மெயினா யாரெல்லாம் எந்தெந்த கூட்டமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ், மருது பாண்டியர்கள், சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர்கள், கோபால நாயக், திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக், கேரளவர்மா, மலபார் ரீஜனை சேர்ந்த கேரளவர்மா, அதுக்கப்புறம் கிருஷ்ணப்ப நாயக், மைசூரை சேர்ந்தவங்க. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுக்கு தலைமை வகிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை பிரதர்ஸ் தான். 164க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
Question number 165. India's position globally in terms of deforestation. உலக அளவில் மரங்கள் அழிப்பில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சி. 165க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரெண்டாவது இடத்துல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில். காடழிப்பு டிஃபாரஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரேசில். இந்தியால அதிகமா காடழிப்புங்கிறது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அசாம். இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு? வெளியிட்டது FAOங்கிற அமைப்பு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 to 2020 இந்த 5 வருஷத்துல வருஷம் இந்தியால கிட்டத்தட்ட 6 லட்சம் மரங்கள், ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் மரங்கள்ங்கிறது அழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு, டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிற ரிப்போர்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. வருஷம் கிட்டத்தட்ட 6 லட்சம் மரங்கள்ங்கிறது வெட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 165க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 166. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the பாளையக்கார சிஸ்டம் வாஸ் இன் பிராக்டிஸ் இன் த காக்கட்டியா கிங்டம். பாளையக்கார முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கரெக்ட் தான். காக்கட்டியா கிங்டம் ஆஃப் வாரங்கல்ங்கிற இடத்துல இந்த காக்கட்டிய சிஸ்டம்ல பாளையக்கார முறைங்கிறது இருந்தது. So second statement, Pulithevar recaptured Nerkattan Seval in 1764 after the death of Khan Sahib. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலிதேவர் நெற்கட்டும் செவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கரெக்ட் தான். கான் சாஹிப்ங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யூசப் கான். அதுக்கு முன்னாடி அவரோட பேர் மருதநாயகம். சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அகைன் பூலிதேவர் நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றிருப்பாரு. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மூணாவது, யூசப் கான் வாஸ் நெகோசியேட்டிங் வித் பாளையக்காரர்ஸ் வித்வுட் இன்ஃபார்மிங் த கம்பெனி. சோ அப்போ உங்க கம்பெனி மூலமா தான் அவர் அனுப்பப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம பாளையக்காரர்களோட அவங்க வந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டனால அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே தூக்குல போட்டிருப்பாரு. சோ அது இறந்ததுக்கு அப்புறம் தான் பூலிதேவர் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒண்டி வீரன் லெட் ஒன் ஆஃப் த ஆர்மிஸ் அண்டர் ஆர்மி யூனிட்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் கொடுத்திருக்காங்க. தப்பு. கட்டபொம்மன் கிடையாது, பூலிதேவர். சோ அப்ப நாலாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் இந்த இடத்துல தப்பு. 1, 2, 3. 166க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 167. Which operation has India undertaken to ensure the security of the Indian Ocean region? அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த ஆபரேஷன் இந்தியா மேற்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய ஆபரேஷன் சங்கல்ப் தான். பி தான் சரியான நம்மளுக்கு. இது வந்து 100 நாட்கள் இந்த பயிற்சி நடந்தது. இந்திய கடற்படை மேற்கொண்ட தான் இந்த ஆபரேஷன் சங்கல்பங்கிறது. இந்திய கடற்படையால் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு பயிற்சி தான் இது. இது எங்க நடந்திருக்கும் பார்த்தோம்னா பெர்ஷியன் கல்ஃப் மற்றும் கல்ஃப் ஆஃப் ஓமன் இந்த பகுதியில தான் இந்த ஆபரேஷன் சங்கல்பம் நடந்திருக்கும். கடல் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த ஆபரேஷன் சங்கல்பங்கிறது செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான. அடுத்தது ஆபரேஷன் எஸ்படேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இந்த ஆபரேஷன் எஸ்படேஷன்ங்கிறது என்னன்னா, இது வந்து செங்கடலில் சர்வதேச கப்பல் போக்குவரத்துடன் ஊதி கிளர்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. இவங்களுக்காக பதிலடி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆபரேஷன் ஆஸ்பிடேஷன்ன்றது தொடங்கியிருப்பாங்க. ஐரோப்பிய ஒன்றியங்களும் அமெரிக்காவுடைய முயற்சினால இது செயல்படுத்தப்பட்டிருக்கும். அமெரிக்க தலைமையிலானது தான் இந்த ஆஸ்பிடேஷன்ங்கிற கடல் பாதுகாப்பு பயிற்சி. அடுத்ததா ஆபரேஷன் கங்கா. ஆபரேஷன் கங்காங்கிறதுனா ரஷ்யா உக்ரைன் போரின் போது பாதிக்கப்பட்ட இந்தியர்களை மீட்கிறதுக்காக தொடங்கப்பட்டதான் ஆபரேஷன் கங்கா. ரஷ்யா உக்ரைன் இடையான ராணுவ சண்டையின் போது அங்கு இருந்த இந்தியர்களை மீட்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான். அடுத்ததான் ஆபரேஷன் அஜய். ஆபரேஷன் அஜய்ங்கிறதுல இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் போரில் ஈடுபட்ட போது இந்தியர்களை மீட்கிறதுக்காக தொடங்கப்பட்டது அந்த ஆபரேஷன் அஜய்ங்கிறது. அதுல இஸ்ரேல்ல பாதிக்கப்பட்டவர்களை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 168. விச் ஸ்டேட் ஹஸ் த ஹையஸ்ட் சோலார் பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தில் அதிகமான சூரிய மின் உற்பத்தி திறனில் முதலிடம் வகிக்கிறது பார்த்தோம்னா ராஜஸ்தான் மாநிலம் தான். இந்தியாவிலேயே அதிகமான சூரிய மின் உற்பத்தி எங்க உற்பத்தி பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் தான். 17.8 ஜிகாவாட் மின்சாரம் இதான் முதலிடம் வகிக்கிறது. அடுத்து தமிழ்நாடு பார்த்தோம்னா 6.8 ஜிகாவாட் தான். சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யறது 6.8 ஜிகாவாட். அடுத்தது குஜராத் மாநிலம்
13 ஜிகாவாட். அது மத்திய பிரதேசம் பார்த்தோம்னா 1526 மெகாவாட் உற்பத்தி செய்யறாங்க. 1526 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யறாங்க. நமக்கு சரியான விடை என்னன்னா 168க்கு ஆப்ஷன் பி தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 169. which state ranks first in special economic zone அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான் இருக்கு. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்ல தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா 54 சிறப்பு பொருளாதார மண்டலம், 48 வந்து செயல்பாட்டில் உள்ளது. 48 சிறப்பு பொருளாதாரங்கள் ஐஎஸ்ஓ தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 48. இந்தியாவில் மொத்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எத்தனை பார்த்தோம்னா 270 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் செயல்பாட்டில் உள்ளது. அப்ரூவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 425 நடைமுறைக்கு வரல. இதுல 270 வந்து செயல்பாட்டில் உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமே 48 இருக்கு. 54ல 48. அது தெலுங்கானா பார்த்தோம்னா 34 வந்து செயல்பாட்டில் இருக்கு. தெலுங்கானால 34 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்துல 37 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளது. குஜராத் மாநிலத்துல 20 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கு. இந்தியாவுடைய முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எதுனா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கண்ட்லா துறைமுகம் தான். 1965 குஜராத் மாநிலம் தான் இந்தியாவுடைய முதல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். 1965 தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 170. who will become the first Indian to take space tourism? அதாவது விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கோபி தோட்டக்குரா இவர் தான். ஆப்ஷன் பில இருக்கிறவர் தான் முதலாக விண்வெளிக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்றாரு. டூரிசமா முதலாக இந்தியாவை சேர்ந்தவர் வந்து விண்வெளிக்கு போயிருப்பாரு. ஆனா சுற்றுலா போயிருக்க மாட்டாரு, ஆய்வு செய்ய போயிருப்பாங்க. அவர் தான் வந்து ராகேஷ் சர்மா. 1984 போயிருப்பாரு முதலாக. ஆனா இதுல சுற்றுலா மேற்கொள்வர் யாருன்னா முதலாக வந்து கோபி தோட்டக்குரா தான். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. இவர் எதுல பயணம் மேற்கொண்டாருன்னு பார்த்தோம்னா NS-25 மிஷன் ப்ளூ ஆரிஜின் இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டில் தான் இவர் வந்து பயணம் செய்கிறாரு. இந்த நிறுவனம் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தோம்னா ஜெஃப் பெசோஸ், அதாவது அமேசான் நிறுவனத்தினுடைய தலைவரான அவருக்கு சொந்தமானதான் இந்த நிறுவனம். இவங்க தான் வந்து விண்வெளிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்கிறார்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 171. வேர் இஸ் த மாடல் போலிங் ஸ்டேஷன் செட் அப் அண்டர் த சி இன் தமிழ்நாடு? அதாவது தமிழ்நாட்டில் கடலுக்கு அடியில் மாதிரி வாக்குப்பதிவு மையம் எங்க அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கறாங்க. கோட்டக்குப்பம் தான். இந்த கோட்டக்குப்பம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்கு. விழுப்புரம் மாவட்டம். இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்டதான் இந்த மாதிரி வாக்குப்பதிவு மையம். கடலுக்கு அடியில செயல்படுத்துறாங்க. இது வந்து விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்படுது. மாவட்ட ஆட்சியர் தான் இது தொடங்கி வச்சிருப்பாரு. விழிப்புணர்வு ஏற்படுத்த. அடுத்தது வினாயன் 172. நேஷனல் சிவில் சர்வீஸ் டே வாஸ் அப்சர்வ்ட் இன் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேசிய சிவில் சர்வீஸ் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 21ஆம் தேதி தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிவில் சர்வீஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய சிவில் சர்வீஸ் தினம். ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது ஆப்ஷன் 7 என்ன கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் 24 கொடுத்துருக்காங்க. இது வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமா அனுசரிக்கிறோம். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். அடுத்தது ஏப்ரல் 22ங்கிறதுனா உலக புவி தினம், வேர்ல்டு எர்த் டே. உலக புவி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22ஆம் தேதி உலக புவி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி தான் இருக்கு. நேஷனல் சிவில் சர்வீஸ் டே வந்து ஏப்ரல் 21. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 173. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் ஸ்பைடர் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய எல்லை காவல் படையினுடைய முதல் பெண் ஸ்பைடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய எல்லை காவல் படையின் முதல் பெண் ஸ்பைடர் தான் சுமன் குமாரி. ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய சுமன் குமாரி தான் இந்தியாவுடைய முதல் பெண் ஸ்பைடர். இவங்க தான். இந்தியாவுடைய முதல் பெண் போர் விமானி யாருன்னு பார்த்தோம்னா பாவனா காந்த். இவங்க தான் வந்து இந்தியாவுடைய முதல் பெண் போர் விமானி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 174. கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட் 2024 ஹெல்ட் இன் டேஷ் கேட்டாங்க. எங்க நடந்ததுன்னு பார்த்தோம்னா கேண்டிடேட் செஸ் போட்டி 2024 எங்க நடைபெற்றதுன்னு கேட்டாங்க. டொரண்டோ. எங்கன்னா